ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் அரையிறுதி சுற்றில் பிரான்ஸ் தோல்வியை தழுவியது புதுச்சேரி மண்ணின் மைந்தர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. இதுகுறித்து புதிய தலைமுறையிடம் அவர்கள் பகிர்ந்து கொண்டவற்றை இப்போது பார்க்கலாம். பிரான்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருந்தது. குவாலிஃபைட் ஆகிட்டு அவங்க அதில் தானே வந்தாங்க செமிஃபைனல். நல்லாவே இருந்தது. இந்த மேட்சில் கரெக்டாக மார்க் பண்ணிட்டாங்க. ஸ்பெயின் நல்லா ஆடிட்டாங்க. பெட்டர் நல்லாவே ஆடினாங்க. இவங்க செகண்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா அவங்க 2 கோல் அடிச்ச பிற்பாடு இவங்க பந்தே தொட முடியலையே. ஸ்பெயின் அவுட்ஸ்டாண்டிங் ஆடிட்டாங்க. எந்த ஒரு பால் கூட அவங்க ரிலாக்ஸ் பண்ணல. டோட்டல் ஃபுட்பால் டோட்டல் ஆடிட்டாங்க. அதே நேரத்தில் ரொம்ப எஃபர்ட் போட்டாங்க. ஆப்போனண்ட்டை பிரான்ஸ் ஈஸி ஆடல. மேக்சிமம் ட்ரை பண்ணாங்க. பிரான்ஸ் 14 அடிச்சாங்க. ஸ்பெயின் 10 மூவ் பண்ணாங்க. ஆனா 2 தான் கோல் போச்சு. இவங்க 14ல 1 கூட கோல் ஆகல. ஸ்பெயின் ரொம்ப பிரான்ஸ் நல்லா டாமினேட் பண்ணாங்க. லைக் அவங்களோட கேம் அவங்க நல்லா பர்ஃபெக்டா பொசிஷன் வச்சு விளாண்டாங்க. ஆனா பிரான்ஸ் லைக் இன்னும் நல்லா அட்டாக் பண்ணிருப்பாங்க. மைக்கேல் ஒலிஸ், எம்பாப்பே எல்லாம் ஸ்டார் பிளேயர்ஸ். அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் சூப்பரா தருவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா அன்பார்ச்சுனேட்டா தோத்துறாங்க. ஆக்சுவலி பிரான்ஸோட கேம் பிளே ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆக்சுவலி லைக் லாஸ்ட் இயர்ல அவங்க தான் ஃபைனல்ஸ்க்கு வந்தாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை பிரான்ஸ் தோக்கன்னு. நான் என்ன எதிர்பார்த்தேன்னா ஸ்பெயின் தோத்துரும், பிரான்ஸ் ஃபைனல்ஸ் போயிடும்.